அண்மை செய்தி. திண்டுக்கல்லில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் தலைமறைவான நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி, திண்டுக்கல் ரெண்டலைப்பாறை பகுதியைச் சேர்ந்தவர் ஜார்ஜ். இவர் எலக்ட்ரீஷியன் வேலை செய்து வந்தார். இவரது மனைவி அருணா, மேலும் இவர்களது மகன் ரக்ஷன் ஜோ வயது 7, அதேபோல் மகள் ரக்ஷிதா வயது 4 ஆகிய 4 பேரும் இன்று இருசக்கர வாகனத்தில் இரண்டலைப்பாறையிலிருந்து திண்டுக்கல் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது நல்லாம்பட்டி பிரிவு அருகே அந்த சாலையில் திண்டுக்கல்லில் இருந்து நத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த 2 இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது. இதில் கணவன், மனைவி, 2 குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் இறந்த 4 பேரின் உடலை கைப்பற்றிய திண்டுக்கல் தாலுகா காவல் நிலைய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மற்ற இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த 2 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் தற்பொழுது நடந்த இந்த சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தற்பொழுது விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநரை போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தர்ஷினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.